ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் ஃபீனிக்ஸ். நான் டாக்டர் அன்பு. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ சிட்டியில் தான் இருக்கிறோம். ஸோ ப்ளூ சிட்டினா ராஜஸ்தானில் இருக்கிற ஜோத்பூரில் தான் இருக்கிறோம். ஜோத்பூரில் வேறு என்னெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயில்டாக பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலத்தின் இரண்டாவது பெரிய நகரம், 560 ஆண்டுகள் பழமையான ராத்தோர் வம்சத்தின் தலைநகரம், உலகின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றான மெஹரங்கா ஃபோர்ட், அந்த காலத்தில் வாழ்ந்த மகாராஜாக்களின் நினைவிடம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற அரச குடும்பத்தின் இருப்பிடம், ஹிந்தி படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய வாட்ச் டவரும் இங்கே இருக்கு. இது எல்லாமே ப்ளூ சிட்டியான ஜோத்பூரில் தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜோத்பூரில் மெஹரங்கா ஃபோர்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அதோட ஹிஸ்ட்ரி என்ன டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. 410 அடி உயரமுள்ள ஒரு செங்குத்தான பாறையின் மீது அசைக்க முடியாத ஒரு கம்பீரத்தோடு நிற்கிறது இந்த மெஹரங்கா ஃபோர்ட். இந்த கோட்டை 1459ஆம் ஆண்டு ராத்தோர் வம்சத்தை சார்ந்த ராவ் ஜோதா என்ற மன்னரால் கட்டப்பட்டது. மெஹரான் அப்படின்னா சூரியன் அர்த்தம், கர் அப்படின்னா கோட்டைன்னு அர்த்தம், மெஹரங்கர் கோட்டை அப்படின்னா சூரியனின் கோட்டை அப்படின்றது தான் அர்த்தம். ஜோத்பூர் அரசர்கள் தங்களை சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் நினைச்சதுனால தான் இந்த கோட்டைக்கு சூரியனின் கோட்டை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு மொத்தம் 7 நுழைவாயில் இருக்குது. ஒவ்வொரு நுழைவாயிலுக்குமே ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. இந்த கோட்டையோட முதல் வாசலை ஜெய்ப்பூர்னு அழைக்கிறாங்க. ஜெய்ப்பூர் மற்றும் பிகானர் படைகளை வென்றதன் அடையாளமாக மகாராஜா மான்சிங் இதை கட்டியிருக்கிறாரு. இந்த நுழைவாயிலோட சுவர்களில் அழகான பெயிண்டிங்ஸை ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறாங்க. அதுவும் ரசிக்கும்படியாக இருக்கும். ரெண்டாவது நுழைவாயில் தேத் கங்க்ரா போல்னு அழைக்கப்படுது. இந்த நுழைவாயில நம்ம ரிட்டன் வெளியில வரும்போது தான் பார்க்க முடியும். இந்த நுழைவாயிலோட சுவர்களில் மகாராஜா மான்சிங்கோட ஆட்சியில் ஜோத்பூர் ஆர்மிக்கும் ஜெய்ப்பூர் ஆர்மிக்கும் மிகப்பெரிய போர் ஒன்று நடக்குது. அந்த போரின் போது வீசப்பட்ட பீரங்கி குண்டுகளின் தழும்புகளை இந்த சுவர்களில் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கப்புறம் லோஹா போல்னு சொல்லிட்டு இன்னொரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நுழைவாயில் இருக்கு. இந்த வாசலின் சுவர்களில் சில கைரேகைகளை நம்மளால பார்க்க முடியும். அந்த காலத்துல சதின்னு அழைக்கப்படுற உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு கொடூரமான பழக்கம் இருந்துச்சு. மன்னர் இறந்த உடனே மகாராணிகளும் அவங்களோடவே இறந்துருவாங்க. அவங்களோட கைரேகை தான் இவை. லோஹாபோல் வாசலை தாண்டின உடனேயே மிக பிரம்மாண்டமான அரண்மனையோட முற்றத்துக்கு வந்துடுவோம். இன்னைக்கு இந்த அரண்மனை ஒரு பெரிய அருங்காட்சியகமா இருக்கு. இந்த மெஹங்கர் கோட்டையோட அமைப்பை நம்ம மேல இருந்து கீழே ஒவ்வொரு அறைகளா பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். முதல்ல நம்மள ஒரு லிஃப்ட்ல மேல் தளத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. மேல வந்த உடனே பீரங்கிகளோட இருக்கிற பெரிய முற்றத்தையும் அங்கிருந்து நம்ம ஜோத்பூரோட மொத்த அழகையுமே நம்மளால பார்க்க முடியும். கொஞ்ச தூரம் நடந்து வந்து முதல்ல நம்ம பார்க்குற இடத்தோட பேரு ஸ்ரிங்கர் சவுக்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிம்மாசனம் இருக்கு. இந்த இடத்துல தான் ஜோத்பூர் அரசர்களுக்கு முடிசூட்டு விழா நடந்திருக்கு. ஸ்ரிங்கர் சவுக் தாண்டின உடனேயே அரண்மனைக்கு உள்ள வந்துடுவோம். உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல அரசர்கள் யானை மேல சவாரி செஞ்சு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிப்பாங்க. அதே மாதிரி மகாராணிகளும் பல்லக்குல தான் பயணிப்பாங்க. இந்த மாதிரி யானை சவாரிக்கு பயன்படுத்துற அம்பாரிகளும் பல்லக்குகளும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபூல் மஹல், அதாவது மலர்களின் அரண்மனை. இந்த அறையோட மேற்கூரைகள் மற்றும் சுவர்களில் நுட்பமான ஓவியங்கள், அதுக்கப்புறம் தங்க தகடுகளால் இது அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அகமதாபாத் போரில் வெற்றி பெற்று கொண்டு வரப்பட்ட தங்கத்தை இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அரண்மனை மன்னர்களின் தனிப்பட்ட இன்ப மாளிகையாகவும் நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் இடமாகவும் பயன்பட்டிருக்கு. அரச குடும்பத்தினர் மற்றும் மிக முக்கிய விருந்தினர்களை சந்திக்கிற ஒரு தனிப்பட்ட அறையாகவும் இது விளங்கியிருக்கு. ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ரால இருக்கிற கோட்டைகளில் சேஷ்மஹல் இருக்கிற மாதிரியே இந்த மெஹங்கர் கோட்டையிலையுமே ஒரு சேஷ்மஹல் இருக்கு. சேஷ்மஹல் அப்படின்னா கண்ணாடி அரண்மனை. இந்த கண்ணாடி அரண்மனை 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மகாராஜா அஜித் சிங்கால் கட்டப்பட்டது. ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ரால இருக்கிற சேஷ்மஹல்களில் சிறிய அளவிலான கண்ணாடி துண்டுகளை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த மெஹங்கர் கோட்டையில் இருக்கிற கண்ணாடி அரண்மனையில பெரிய கண்ணாடி துண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கண்ணாடிகளை சுத்தி இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே மதங்கள் மற்றும் புராணங்களை அடிப்படையாக கொண்டு தான் வரைஞ்சிருக்கிறாங்க. அதுல சிவன், பார்வதி, கிருஷ்ணர் மற்றும் ராமர் கடவுளின் ஓவியங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த கண்ணாடி அரண்மனை மகாராஜாக்களின் தனிப்பட்ட படுக்கறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரே ஒரு மெழுகுவத்தி அல்லது அகல் விளக்கின் வெளிச்சமானது சுவர்கள் மற்றும் மேற்கூரையில் உள்ள கண்ணாடிகளில் பட்டு பல மடங்கு பிரதிபலிச்சு இந்த அறை முழுவதுமே பல நட்சத்திரங்கள் மின்றது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குற வண்ணம் இதை வடிவமைச்சிருக்காங்க. அதுதான் இந்த சேஷ்மகளோட சிறப்பு. இந்த அரண்மனையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மெஹங்கர் கோட்டையில் இருக்கிற மியூசியம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மியூசியம்ல 500 ஆண்டுகள் பழமையான வாள், அதுக்கப்புறம் போரின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் அக்பர் சக்கரவர்த்தி கொடுத்த ஒரு வாளும் ஒன்று இங்க இருக்கு. இந்தியாவில் வேற எந்த கோட்டைகளுக்குள்ளேயும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அறை முழுவதும் ராஜ குடும்பத்தினர் பயன்படுத்திய விதவிதமான தொட்டில்கள் இங்க வச்சிருக்காங்க. தங்கமுலாம் பூசிய தொட்டில்களும் இங்க நம்ம பார்க்க முடியும்.
இந்த மோத்தி மஹல்ல தான் அரசர்கள் தங்களோட அமைச்சர்களோட ஆலோசனை நடத்துவாங்க. இங்குள்ள சுவர்கள் எல்லாமே முத்துக்கள் போல பளபளக்கிற வகையில மிக நேர்த்தியா கட்டப்பட்டிருக்கு. அதனாலேயே இதுக்கு முத்துக்களின் அறைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. 1459ஆம் ஆண்டு ராவ்ஜோதா என்ற மன்னரால் கட்டப்பட்ட இந்த மெஹங்கர் கோட்டைக்கு ஒரு தியாக கதையும் இருக்கு. அது சுருக்கமா பார்க்கலாம். மன்னர் ராவ்ஜோதா தனது புதிய தலைநகரை கட்டுறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுறாரு. அப்போ அவர் கண்ணுக்கு பட்டது தான் பகுச்சேரியான்னு அழைக்கப்படுற இந்த மலைக்குன்று. இந்த மலைக்குன்றுக்கு பறவைகளின் மலை அப்படின்றது தான் பொருள். இந்த மலையில சீரியா நர்ஜி அப்படின்ற ஒரு சித்த முனிவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவர் அங்குள்ள பறவைகளை தனது பிள்ளைகள் போல வளர்த்திருக்கிறாரு. அங்க கடும் தவம் செஞ்சுட்டும் இருந்திருக்கிறாரு. மன்னர் இந்த மெஹங்கர் கோட்டை கட்டுவதற்காக இந்த இடத்தை காலி செய்யும்படி கேட்கும்போது முனிவர் கோபமடைஞ்சு மறுத்துறாரு. மன்னர் கர்ணிமாதான்னு அழைக்கப்படுற ஒரு பெண் துறவியின் உதவியோடு முனிவரை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகிறார். இதனால் கடும் கோபமடைந்த முனிவர் மன்னரை பார்த்து, நீ ஆசைப்பட்டு கட்டும் இந்த கோட்டையும் உனது நாடும் எப்போதும் தண்ணீரின்றி தவிக்கும், கடுமையான வறட்சி உன்னை துரத்தும் என்று சாபமிடுகிறார். முனிவரின் சாபத்தை கேட்டு நடுங்கி போன மன்னர் வறட்சியில் இருந்து தன் மக்களை பாதுகாக்க முனிவரிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த கோட்டையின் அடித்தளத்தில் ஒரு மனிதன் தன் உயிரை தியாகம் செய்து உயிருடன் புதையுண்டு போக சம்மதித்தால் இந்த சாபத்தின் வீரியம் குறையும் என்று முனிவர் சொன்னதாகவும், என் நாட்டு மக்கள் தண்ணீரின்றி சாகக்கூடாது, என் உயிரை நான் தருகிறேன், ஆனால் என் பின் என் குடும்பத்தை அரச குடும்பம் போல நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போது ஜோத்பூரை சேர்ந்த ராஜாராம் மேக்வால் என்ற சாமானிய மனிதன் முன் வந்திருக்கிறான். மன்னரும் அதற்கு சம்மதித்து 1459ஆம் ஆண்டு ஒரு நல்ல நாள்ல மெஹங்கர் கோட்டையின் பிரதான அடித்தளம் தோண்டப்பட்டு ராஜாராம் மேக்வால் அங்க உயிருடன் புதைக்கப்படுறாரு. அவர் புதையுண்ட இடத்துல தான் கோட்டையோட முதல் கல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மெஹங்கர் கோட்டையோட என்ட்ரி ஃபீஸாக 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா கன்செஷனும் இருக்குது. இந்த கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு 3 மணி நேரமாவது தேவைப்படும். காலையில் 9 மணிக்கே வந்தீங்க அப்படின்னா கூட்டமும் குறைவாக இருக்கும், வெயிலும் கம்மியாக இருக்கும். கடைசியாக சூரஜ் புல் வழியாக வெளியில் வரும்போது நிறைய கடைகள் நம்மளால் பார்க்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம். ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல இருந்து வரலாற்று சிறப்புமிக்க புத்தகங்களும் நம்மளால் வாங்க முடியும். நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மெஹங்கர் கோட்டை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாம சிட்டியோட சென்டர்ல இருக்கிறதுனால நம்ம மேல இருந்து ஜோத்பூரோட மொத்த அழகையுமே பார்க்க முடியும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. மெஹங்கர் கோட்டையை பார்த்து முடிச்ச உடனே பக்கத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நினைவிடம் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஜஸ்வந்த் டாடா. இந்த நினைவிடத்தை மார்வார் வம்சத்தின் தாஜ்மஹல்னு அழைக்கிறாங்க. இது மார்வார் வம்சத்தின் ராஜபுத்திர மன்னர்களின் தகனம் செய்யும் இடமா இருந்திருக்கு. 1899ஆம் ஆண்டு மகாராஜா சர்தார் சிங் அவரோட தந்தையான 2ஆம் ஜஸ்வந்த் சிங்கோட நினைவாக இதை கட்டியிருக்காரு. இந்த இடத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கட்டிடங்கள் எல்லாமே ஒயிட் மார்பிள்ல தான் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால சூரிய வெளிச்சம் அது மேல படும்போது பயங்கர பிரகாசமாகவும் இருக்கு. இயற்கை சூழல இது கட்டினனால பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த நினைவிடத்துக்குள்ள ராத்தூர் வம்சத்தை சார்ந்த எல்லா அரசர்களோட போட்டோஸும் வச்சிருக்காங்க. ராவ்ஜோதால இருந்து இன்னைக்கு இருக்கிற அரச குடும்பத்தினர் வரைக்கும் 600 வருஷ ஃபேமிலி ட்ரீயை நம்ம உள்ள வந்தா பார்க்கலாம். இந்த இடத்துல குலாப் சாகர்னு ஒரு லேக்கும் இருக்கு. அங்க நிறைய பறவைகள் பார்க்க முடியும். காலையில அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்ல வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மெஹங்கர் கோட்டை வரும்போது இந்த இடத்தையும் கண்டிப்பா வந்து பாருங்க. இந்த இடத்தோட பேர் தான் சர்தார் மார்க்கெட். ஜோத்பூரோட மைய பகுதியில் ஜோத்பூரோட இதய துடிப்பா இருக்கிறது தான் கந்தகர் மணிக்கூண்டு. இந்த மணிக்கூண்டை சுத்தி நிறைய கடைகள் இருக்கு. ஃபேமஸான பாந்தினி துணி கடைகள், அதுக்கப்புறம் குங்குமப்பூ கலந்த மக்கானியா லஸ்ஸிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸ். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சர்தார் மார்க்கெட்ல இருந்து இங்க இருக்கிற சின்ன சின்ன சந்துகள் வழியா நம்ம ஒரு 20 நிமிஷம் நடந்து போனோம் அப்படின்னா புகழ்பெற்ற துர்ஜிகா ஜல்ரான் அழைக்கப்படுற ஒரு படிக்கட்டு கிணறு இருக்கு. அடுத்து நம்ம அதை பார்க்க போயிடலாம். இங்க இருக்கிற தெருக்கள் வழியா நம்ம நடந்து போகும்போது எல்லா வீடுகளுமே ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னை அறிந்தால் படத்துல அஜித் சார் அவரோட குழந்தையோட இந்த தெருக்கள்ல நடந்து போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. 96 படத்துல லைஃப் ஆஃப் ராம் சாங்லயும் இந்த இடத்தை காமிச்சிருப்பாங்க. 500 ஆண்டுகளுக்கு மேல தொடங்கப்பட்ட இந்த பாரம்பரியத்துக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. அந்த காலத்துல ஜோத்பூர்ல இருந்த பிராமணர்கள் எல்லாருமே தங்களோட வீட்டை தனித்துவமா காமிக்கிறதுக்காக ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிற்காலத்துல இந்த ஜாதி முறை மறந்து எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக எல்லாருமே ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டாங்க. 2வது காரணமா சொல்லப்படுறது, ஜோத்பூர் கோடை காலத்துல வெப்பம் ரொம்ப கடுமையா இருக்கும். அதனாலேயே சுண்ணாம்பும் காப்பர் சல்பேட் கலந்த கலவையினால பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்றதுனால வெப்பத்தோட தாக்கமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது.
இந்து மதத்துல நீல நிறம் சிவபெருமான் மற்றும் கிருஷ்ணர் கடவுளை குறிக்குது. இந்த நீல நிறத்துல நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்டுல மன அமைதியும் கடவுளோட ஆன்மீக சக்தியும் கிடைக்கிறதா இங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. மக்களோட நம்பிக்கையை இந்த தெருவுல நடந்து வரும்போதே நம்மளால பார்க்க முடிஞ்சது. நாங்க போன டைம்ல ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவலை மக்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தெருக்கள்ல நம்ம ஹிந்தி படத்துல பாக்குற மாதிரியே நல்ல ஒரு லோக்கல் சாங் போட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கிறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. சர்தார் மார்க்கெட்ல இருந்து ஒரு 15-20 நிமிஷம் நடந்து வந்தாலே இந்த துர்ஜிகா ஜல்ரான் அழைக்கப்படுற இந்த படிக்கட்டு கிணறை நம்ம வந்து பார்க்க முடியும். 1740களில் மகாராஜா அபய் சிங்கின் மகாராணியால் கட்டப்பட்டது தான் இந்த படிக்கட்டு கிணறு. இந்த படிக்கட்டு கிணறை நம்ம பார்க்கும்போது அந்த காலத்திலேயே நீர்நிலைகளை சேமிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த கிணறு 200 அடிக்கும் மேல ஆழமா இருக்கு. நூற்றாண்டுகள் பழமையான இந்த கிணறுல பசங்க டைவ் அடிச்சு என்ஜாய் பண்றதை நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு நீங்க வரும்போது இந்த கிணறு ஓட்டி இருக்கிற ஸ்டெப்வெல் கேஃபேட்டேரியா அப்படின்ற ஒரு கடையில உட்காந்து டீயும் சாப்பிட்டுட்டு இந்த இடத்த நீங்க ரசிச்சு பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு நீச்சலும் தெரியும் அப்படின்னா இங்க நீங்க டைவ் அடிச்சும் என்ஜாய் பண்ணலாம். சிமெண்டே இல்லாம 347 அறைகள் கொண்ட ஒரு பெரிய வீடை தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஜோத்பூரின் பிரமிக்க வைக்கிற உமைத் பவன் அரண்மனை. இந்த உமைத் பவன் ஏசியாலே ஒரு மிகப்பெரிய தனியார் இல்லம். 1928 தொடங்கி 15 வருஷங்கள் இந்த வீடை கட்டியிருக்காங்க. சிமெண்டே யூஸ் பண்ணாம கற்களை ஒன்றோடு ஒன்று இணைச்சு ஒரு இன்டர்லாக்கிங் மெக்கானிசத்துல இதை கட்டினதா சொல்றாங்க. ராத்தோர் வம்சத்தின் 37வது அரசரான மகாராஜா உமைத் சிங் தான் இதை கட்டியிருக்கிறாரு. இந்த பேலஸை 3 பகுதிகளா பிரிக்கலாம். ஒரு பகுதியில இப்போதைய மகாராஜாவான கத் சிங் மற்றும் அவரோட குடும்பத்தினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பகுதி தாஜ் ஹோட்டலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. 3வது பகுதி தான் மியூசியம். இந்த மியூசியம் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த மியூசியத்துக்குள்ள ராத்தோர் வம்சத்தின் முழு வரலாற்றையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எல்லா மகாராஜாக்களோட போட்டோஸும் இங்க வச்சிருக்காங்க. மகாராஜாக்கள் பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் இங்க வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற தர்பார் ஹாலில் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ், அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், அதுக்கப்புறம் விண்மில், லைட் ஹவுஸ் போன்ற வடிவங்கள்ல நிறைய கிளாக்குகள் நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாமே யூரோப்ல இருந்து கொண்டு வரப்பட்டது. குயின் விக்டோரியா 1877ஆம் ஆண்டு மகாராஜா ஜஸ்வந்த் சிங்க்கு பரிசளித்த ஒரு பிளாக் ஒன்று இங்கே இருக்கு. இது தவிர்த்து நிறைய வித்தியாசமான கிளாஸ் ஐட்டங்கள், அப்புறம் போர்ஸ்லின் பிளேட்ஸ்ல இருந்து நிறைய நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாமே ராத்தோர் வம்சத்தை சார்ந்த அரச குடும்பத்தினர் பயன்படுத்தினது மற்றும் அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கப்பட்டவை. இந்த மியூசியம் ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு 1 மணி நேரமாவது தேவைப்படும். ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பார்க்கிங் கராஜ் இருக்கு. அரச குடும்பத்தினர் பயன்படுத்தின ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருந்து பயங்கர காஸ்ட்லியான கேட்லியா கார் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். விண்டேஜ் கார் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்தை கண்டிப்பா வந்து பாருங்க. ஜோத்பூர்ல அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மண்டோர் கார்டன் தான். 1459ஆம் ஆண்டு ராவ் ஜோதா இப்போ இருக்கிற ஜோத்பூர் நகரத்தை உருவாறதுக்கு முன்னாடி மந்தோர் தான் ராத்தோர் வம்சத்து அரசர்களின் தலைநகராக இருந்திருக்கு. பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக தலைநகரம் ஜோத்பூருக்கு மாற்றப்பட்டது. இந்த இடத்துல பழைய கோட்டையின் இடிபாடுகளை நம்மளால பார்க்க முடியும். இப்போ இது மார்வார் வம்சத்து மன்னர்களின் அழகிய நினைவிடங்களா இருக்கு. அது தவிர்த்து இங்க இதை பார்க்கா மாத்தி வச்சிருக்காங்க. இங்க ஒரு மியூசியமும் இருக்கு. இந்த நினைவிடங்கள் எல்லாமே ஒரு கோயில் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. புகழ்பெற்ற ராஜ்புத் போர் வீரர்களின் 16 பெரிய சிலைகள், அதுக்கப்புறம் 30 முக்கோடி தேவர்களின் சந்நிதியும் இங்க இருக்கு. இங்க வாழ்ற ஒரு பகுதி மக்கள் ராவணின் மனைவியான மந்தோதரி இங்க பிறந்ததா நம்புறாங்க. இந்த மந்தோர் கார்டனை நீங்க மார்னிங் இல்ல ஈவினிங் டைம்ல வந்து பார்க்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் கவர்மெண்ட் மியூசியம் ஜோத்பூர் தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்மளோட ட்ரிப் இதோட முடியுது. ஸோ ஈவினிங் டைமுக்கு இங்கே வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்திருக்கிறோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன, உள்ள என்ன இருக்குங்கிறத டீட்டெயிலில் பார்ப்போம். இந்த மியூசியம் உமைத் கார்டன் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. 1909ஆம் ஆண்டு மகாராஜா சர்தார் சிங்கின் நினைவாக இது திறக்கப்பட்டது. ராஜஸ்தானோட வரலாற்றை விவரிக்கிற வகையில் இங்க நிறைய பொருட்கள் இருக்கு. அதுல அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட பழங்காலத்து பொருட்கள் இருந்து நிறைய வகையான சிற்பங்கள், நாணயங்கள்லாம் இங்க இருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தின் புகழ்பெற்ற மரத்தாலான கைவினைப் பொருட்கள், அதுக்கப்புறம் போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாமே இங்க நம்மளை பார்க்க முடியும்.
ராஜஸ்தானிய பாரம்பரிய உடைகள்ல இருந்து வரலாற்று சிறப்புமிக்க நிறைய பொருட்களை நம்மளால இங்க பார்க்க முடியும். நீங்க வரலாற்றை விரும்புற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த மியூசியத்தையும் கண்டிப்பா வந்து பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜோத்பூரை ஃபுல்லா சுத்தி பார்க்கறதுக்கு 2 நாள் தாராளமா போதும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வெஜ் தான் அதிகமா கிடைக்கும். நான்வெஜ் ஹோட்டலை தேடி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் 500 ரூபாயிலிருந்து 20,000க்கு மேலேயே ரூமுகள் இருக்கு. பட் எந்த ரூமா இருந்தாலும் ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாம நம்ம ஏமாறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. மெஹரங்க ஃபோர்ட் சுற்றி பார்க்க போகும்போது கண்டிப்பாக ஒரு கைடு எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு எதுவுமே புரியாது. கைடு எடுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.